வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரக செயலிழப்பினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ சிறுநீரக செயலிழப்பு அல்லது சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது ஒரு பொதுவான பிரச்சனையாக மாறிடுச்சுங்க. வயசானவங்களுக்கு மட்டும்தான் சிறுநீரக பாதிப்பு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இளைஞர்களுக்குமே அந்த பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இப்படி சிறுநீரக பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அதனுடைய அறிகுறிகளே இல்லாமல் நமக்கு பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் போது நமக்கு உடனே அதனுடைய அறிகுறிகள் தெரியாதுங்க. அது தீவிர நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய பிரச்சனையாக இந்த சிறுநீரக பாதிப்பு அப்படின்ற நோய் நமக்கு மாறுது. இருந்தாலுமே நம்ம ஒரு சில பொதுவான அறிகுறிகளை முன்னாடியே உணர்ந்தோம் அப்படின்னா ஆரம்ப நிலையிலேயே முன்னெச்சரிக்கையாக மருத்துவரை அணுகி அதெல்லாமே நம்ம சரி செய்து கொள்ளலாம். ஸோ அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை உங்களுக்கு ஏதாவது இருக்கா பாருங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சிறுநீரகம் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்றது தான் இது உங்களுக்கு உணர்த்துது. காரணம் என்னன்னா, சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு தொய்வு ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடலினுடைய நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள்லாம் உங்களுக்கு வெளியேறாம அது ரத்தத்திலேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்காம கலந்துருங்க. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை அப்படின்றது அந்த கழிவு நீக்க மண்டலத்தினுடைய வேலை அப்படின்றது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை சிறுநீர் வெளியாக நமக்கு வெளியேற்றுறது தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு நடக்கல அப்படின்னா அந்த கழிவுகள் ரத்தத்தில் போயிட்டு தேங்கும் போது அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நம்ம எப்போதுமே அதீத உடல் சோர்வாகவும் பலவீனமாகவும் நம்மளை உணர்வோம். எந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாமல் நம்மளால போக ஆரம்பிக்கும். மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, உடல் கடுமையாக வலிக்கிறது, இது மாதிரி நமக்கு நிறைய இருக்கும். நம்ம ஓய்வு அப்படின்றது எடுத்தாலுமே நமக்கு அந்த ரெஸ்ட் அப்படின்றது ஓரளவு துணை புரிந்தாலுமே இந்த அதீத சோர்வு மற்றும் கவனமின்மையை நம்மளால சரி செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அது சிறுநீரகம் பாதிப்படைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உடனே அதில் சிகிச்சை பெற்று நலமடைந்து கொள்ளுங்க. தூங்குவதில் சிரமம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா பாருங்க. இதுவுமே சிறுநீரகம் பாதிப்படைஞ்சதுக்கான அந்த ஆரம்ப கட்ட அறிகுறி தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. ஏன்னா சிறுநீரகம் என்ன பண்ணணும் அப்படின்னா நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றணும். ஸோ அந்த மாதிரி வெளியேற்றாம அது ரத்தத்திலேயே போயிட்டு தேக்கும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா அது நம்மளுடைய தூக்கத்தினுடைய அந்த தரத்தை பாதிச்சிடும். அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி சிறுநீரக நோய் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையுமே இருக்கும். ஸோ இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூறக்கூடிய பொதுவான ஒரு பிரச்சனையாக ஒரு காமன் ப்ராப்ளமாக உங்களுக்கு இருக்கின்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த தூங்குறதுல சிரமம் ஏற்பட்டது அப்படின்றது நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க. இது நிறைய பேருக்கு கிட்னி பாதிப்படைஞ்சவங்களுக்கு போயிட்டு நீங்க கேட்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான அறிகுறியை சொல்லுங்க அப்படின்னா எனக்கு தூங்குவதில் சிரமம் இருக்குங்க அப்படின்றது தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த காமனான ஒரு அறிகுறி இருக்கும். உங்களுக்கும் இருந்துச்சுன்னா செக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளுங்க, அதுதான் நல்லது. வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு ஏதாவது தென்படுதான் பாருங்க. இதுவுமே சிறுநீரகம் பாதிப்படைஞ்சதுக்கான அந்த அறிகுறி தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலைங்க. ஸோ இந்த வேலை சரியாக நடந்துச்சு அப்படின்னா ரத்த சிகப்பு அணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் புதுசாக நமக்கு உருவாகும். எலும்பு ஆரோக்கியம் நமக்கு மேம்படும். அதோட உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் சீரான அளவில் நமக்கு இருக்குங்க. ஸோ இப்படி நமக்கு எதுவுமே சரியான முறையில் நடக்கலன்னு வச்சிங்களேன், நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது நமக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா சருமத்தை வறட்சியாக மாற்றிடும். அரிப்பு, சரும எரிச்சல் தொடர்பான நிறைய நமக்கு சருமம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. எலும்பு பாதிப்புமே நமக்கு இதன் மூலமாக இருக்கும். அதோட சிறுநீரக பாதிப்பு உங்களுக்கு ரொம்ப நாட்கள் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் உங்களால் போகலாம். இதனால போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காத உடல் ரொம்ப ரொம்ப பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். அதை காரணமாக வச்சு பல்வேறு விதமான நோய் தொற்றுகளும் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது சிறுநீரகம் பாதிப்படைஞ்சது தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க உங்களுக்கு தோன்றுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறி தாங்க. அதாவது சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் அந்த கெப்பாசிட்டி தடைபடும் பொழுது இந்த மாதிரி அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற உணர்வு தோன்றும். இது ஒரு பொதுவான பிரச்சனை தான். சில நேரங்களில் சிறுநீரக தொற்று கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிருந்தாலுமே இந்த மாதிரி
உங்களுக்கு இருக்குங்க. இப்போ வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறவங்க அதிகப்படியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகள் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து சிறுநீரக பாதிப்படைஞ்சதால தான் அந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு அந்த எண்ணமே தோன்றும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். அப்படி இருக்கும்பொழுது சரி செய்து கொள்ளுங்கள். சிறுநீரில் ரத்தம் கசிதல் உங்களுக்கு சிறுநீரகம் பாதிப்படைஞ்சதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமான சிறுநீரகம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டுமே நமக்கு வெளியேற்றணும், ரத்த செல்களை எல்லாம் பாதுகாக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடும் பொழுது சிறுநீர் வழியாக ரத்த செல்களை அது வந்து கசிய வைக்குதுங்க. அந்த நச்சுக்களை மட்டுமே வந்து வெளியேற்றாமல் சிறுநீரோடைய அந்த ரத்தத்தையுமே சேர்த்து வெளியேற்றுது, அந்த ரத்த செல்களையுமே நமக்கு வந்து வெளியேற்றுது. அப்படி நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது உங்களுக்கு அந்த சிறுநீரோட சேர்த்து ரத்தம் வருவது போல நீங்கள் உணர்ந்தீங்க, தென்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தாமதிக்காமல் உடனே மருத்துவரை வந்து அணுகணுங்க. இது வந்து சிறுநீரக புற்றுநோய், அதாவது கிட்னி கேன்சர், சிறுநீரக கல், கிட்னி ஸ்டோன் அல்லது கிட்னி இன்ஃபெக்ஷன், சிறுநீரக தொற்று பாதிப்பு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே சிறுநீரில் ரத்தம் வர ஆரம்பிக்குங்க. அதனால் நீங்கள் தாமதிக்காமல் பயப்படாமல் உடனே மருத்துவரை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். நுரையுடன் சிறுநீர் வெளியேறுதல் உங்களுக்கு சிறுநீரகம் பாதிப்படைஞ்சதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதில் புரோட்டீன் வந்து கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச மாதிரி தோட்டத்தில் இருக்குங்க. இதுக்கான காரணம் என்னென்னா சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீனுடைய நுரையானது முட்டையிலுமே காணப்படும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல் ஒரு சாதாரணமான பிரச்சனை நினைக்காதீங்க. இது மாதிரி நுரைத்து சிறுநீர் வெளியேறக்கூடிய இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் போது உங்களுக்கு வந்து இன்னமும் ஒரு அறிகுறிகள் வந்து கூடுதலாக தெரிய ஆரம்பிக்கும். கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றம் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது அப்படின்றது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாங்க. அப்படி உங்களுக்கு வந்து சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வந்து வெளியேற்றுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் உங்களுக்கு அறிகுறியாக கண்களை சுற்றி வீங்கியது போல தோற்றம், வறட்சியான கண் தோற்றம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அந்த நுரைத்து சிறுநீர் வெளியேறதால தான் இந்த அறிகுறியும் நமக்கு வந்து பொதுவாக தென்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும், சரி செய்து கொள்ளணும். கணுக்கால்களில் வீக்கம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா பாருங்க, இதுவுமே உங்களுக்கு வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அந்த பாதிப்பை தான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுது. சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா சோடியம் அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வீங்க ஆரம்பிக்குங்க. இது வந்து சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனை, கல்லீரல் தொடர்பான பிரச்சனை மற்றும் நாள்பட்ட கால் நரம்பு இழுக்கக்கூடிய பிரச்சனை என இதில் உங்களுக்கு எது இருந்தாலுமே கால்கள் வந்து வீங்க ஆரம்பிக்கும். நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்யும் போது எந்த ப்ராப்ளத்தால் உங்களுக்கு கணுக்கால்கள் வீங்கி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தா சரி பண்ணிக்கலாம். பசியின்மை உங்களுக்கு வந்து ஏற்படுதா பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா சிறுநீரகம் பாதிப்படைஞ்சதுக்கான அந்த ஆரம்ப கட்ட அறிகுறியை தான் இது உங்களுக்கு சுட்டி காட்டுது. ஸோ சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக இந்த பசியின்மை வந்து இருக்குங்க. இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிறுநீரகம் அந்த கழிவுகளை வந்து நமக்கு வந்து முறையான அளவில் வெளியேற்றலை அப்படின்னா அந்த நச்சு கழிவுகள்லாம் மொத்தமாக நம்மளுடைய உடம்புகளிலே தேங்கும் போது என்ன ஆகுதுன்னா இயல்பாக அந்த மாதிரி பசியின்மை ஏற்படுவதுன்றது ஒரு ப்ராப்ளம் நமக்கு நடக்கும். ஸோ அது வந்து தாமதிக்காமல் உடனே நம்ம வந்து சரி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தசைப்பிடிப்பு உங்களுக்கு வந்து ஏதாவது ஏற்பட்டிருக்கா பாருங்கள், இதுவுமே சிறுநீரகம் செயலிழப்புக்கான அந்த ஒரு பாதிப்பு தான் உங்களுக்கு வந்து அந்த அறிகுறியாக நமக்கு வந்து சுட்டி காட்டுது. தசைப்பிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் போது எலக்ட்ரோலைட்ஸோடைய சமநிலை வந்து இழந்து போயிடுங்க. இதனால் கால்சியத்தினுடைய அளவு வந்து உங்களுக்கு வந்து குறையும், பாஸ்பரஸுடைய கட்டுப்பாடு குறையும். இதன் காரணமாக தான் அப்பப்போ உங்களுக்கு வந்து தசைப்பிடிப்பு உங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கடுமையாக தசை வலி இருக்கும், தசைகள் தளர்ந்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க. ஸோ தசைப்பிடிப்பு இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடனே வந்து மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ளணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் நமக்கு பாதிப்படையும் போது செயலிழந்து போகும்போது இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் முன்னாடியே நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். அந்த அறிகுறிகள் தென்படும் போதே நம்ம தாமதிக்காமல் உடனே மருத்துவரை அணுகி பயப்படாமல் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கும். நாம் நீண்ட நெடுங்காலம் ஆரோக்கியமாக வாழலாம். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.